அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நம்ம சில நேரங்களிலே ஆண்டவரை முழுமையாய் நம்பி விடுகிறதில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, ஆண்டவர் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும் பாருங்க. சூழ்நிலையை பார்த்தோன்னையும் ஆஹா, நமக்கு இது நடக்காதோ, இது கிடைக்காதோ, இப்படிலாம் தோணும் பாருங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 37 5ஆம் வசனம் பாருங்களேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவன் கர்த்தர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீ என்ன செய்ய போறியோ, எங்க போக போறியோ, உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுத்துரு, என்ன நம்பியிரு, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அவன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் இன்று உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியங்கள் ஜெயமாய் முடியும். அருமையானவர்களே, இந்த பிஸ்னஸ் டீல்ஸ் நடக்குமா, இது மட்டும் கிடைச்சிச்சுன்னா என் பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும், லைஃப் செட்டில் ஆகிடும், நான் நிறைய செய்வேனே என்று சொல்றாரு. வழியை என்னிடத்துல ஒப்புவித்து என்னை நம்பிக்கையா, என் மேல் நம்பிக்கையாயிரு, நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன். அவன் இது மட்டும் நடந்தா எங்க லைஃப் நல்லா இருக்கும் பிரதர் ஆண்டு சொல்றாரு, என் மேல் நம்பிக்கையாயிரு. அவன் அவரை நம்புகிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் இன்று காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்படி நடக்கும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் பாருங்க. நிறைய நேரம் நம்ம எதுல அவிசுவாசத்துல செயல்படுறோம், எதனால செயல்படுறோம்னா, எப்படி இது நடக்கும், எப்படி ஆண்டவர் செய்வார், யார் மூலமா செய்வார், என்னைக்கு, இப்படியே நம்ம யோசிச்சு நம்ம குழம்பி போய் அவிசுவாசத்தால் நிறைந்து இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படி சொல்லிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், அவர் எப்படியும் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் எப்படியும் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு அவரை முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாமளும் விசுவாசத்துல நடக்க முடியும். சூழ்நிலையை பார்த்துட்டீங்கன்னா விசுவாசம் வந்துடும், சூழ்நிலையை பார்த்துட்டீங்கன்னா சந்தேகம் வந்துடும். ஆனா வார்த்தையை பார்த்துட்டீங்கன்னா, வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா, வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தரை பார்த்துட்டீங்கன்னா நீங்க விசுவாசத்துல போயிட்டே இருப்பீங்க. தடைகள் எல்லாம் அப்படி நீங்க போயிட்டே இருக்கும். காரியம் கைகூடி வர பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் அதை தத்ரூபமாய் அனுபவிக்க முடியும். எனவே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எனவே காண்கிறதை வைத்து நம்முடைய வாழ்க்கை அல்ல, விசுவாசத்தில் வாழ்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த தேவனை விசுவாசியுங்கள், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கைமீறி போயிடுச்சு பிரதர் காரியம், ஆண்டு சொல்றாரு, உன் கைமீறி தானே போச்சு, என் கைக்குள்ளதான் இருக்கு. ஆமென். எனவே கர்த்தர் இன்று கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் மேல் நம்பிக்கையாயிரு, என் மேல் நம்பிக்கையாயிரு, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உங்கள் காரியத்தை கர்த்தர் இன்று வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்ப வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, ஆண்டவரே இதான் என் பிளான் அப்படியே நான் ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்க பார்த்துக்கோங்க, உங்களே நான் முழுசா நம்பிடுறேன், காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. பாருங்க, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டிபெண்டன்சி ஆன் காட் நமக்கு வேணும். அப்படி நம்ம இருந்துட்டோம்னா எல்லாம் பார்த்துப்பார், எல்லாவற்றையும் நேர்த்தியா பார்த்துப்பார். ஆமென். இந்த தேவன் எல்லா சூழலிலும் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நம்பி, முழுமையாய் நம்பி என்னை சார்ந்தது, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணி இன்பமான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் நம் வழியை அவருக்கு ஒப்புவித்து, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புவித்து அவரையே நம்பி இருப்போம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.